இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஆண்டவர் தனித்தனியா திட்டங்களை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் மாறுபட்டது. உதாரணத்துக்கு, யோசேப்பை எகிப்தின் அதிபதியா மாற்றணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட திட்டமா இருந்தது. ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தைய கொடுக்கணுங்கிறது ஆண்டவரோட திட்டமா இருந்தது. இப்படி பல திட்டங்களை பல பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல யோபுவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, யோபுவை பாடுகளுக்கு உட்படுத்தி அந்த பாடுகளை கடந்து வந்த யோபுவ ரெட்டிப்பான நன்மையினால நிரப்பணும் அப்படிங்கிறது ஆண்டவர் வச்ச திட்டமா இருந்தது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்ட யோபு சொல்றாரு. ஆமாங்க, அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் கடினமான காலத்தினூடாக கடந்து போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் முடிவுல தான் விளங்கும்.